வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சில போர்வெல் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியே சுத்தமாக வராது. ஆனால் 2-3 நாட்கள் கழித்து பார்த்தோம்னா தண்ணி வரக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது சில நேரங்களில் வந்து அந்த போர்வெல் மட்டம் வந்து உடஞ்சி அடுத்தடுத்த கல் மாறி போகும். ஆனால் அந்த இடத்துல வந்து தண்ணீர் வராது. ஆனால் அந்த போர்வெல் அமைச்சு ஒரு 2 நாளில் பார்த்தோம்னா அதில் மறுபடியும் வந்து தண்ணீர் அந்த மட்டம் அளவுக்கு இருக்கும். அதை நம்ம திரும்பவும் ஃப்ளஷ் பண்ணி பார்த்து அதை வந்து நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு இன்ச்சு, சில போர்வெல்லாம் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவு கூட வந்திருக்கு. அது எதனாலனா இந்த அடியில் இருக்கக்கூடிய மட்டங்கள் வந்து ஒரு இடங்களில் வந்து சின்ன அடைப்புகள் மாதிரி இருந்தாலும் அந்த இடம் வெற்றிடம் ஆகும்போது இந்த தண்ணீருடைய அழுத்தம் தாங்காமல் அந்த போர்வெல்லில் வந்து ஃபுல்லாக மறுபடியும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். அது மாதிரி நாங்கள் ஓட்டியிருக்கிற போர்வெல்லே நிறைய போர்வெல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழங்கள் போகும்போது அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக நின்றும். இருந்தபோதில் அதில் வந்து தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. ஏன்னா இன்றைக்கி நிறையா தண்ணி வரல அப்படின்னா அந்த போர்வெல்லாம் வந்து நம்ம வந்து அதிக ஆழங்கள் ஓட்டி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறதும் உண்டு. அதே மாதிரி சிலர் வந்து முயற்சி செஞ்சு பார்த்துரும், ஆழங்கள் எவ்வளோ போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறதும் உண்டு. அது மாதிரி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற போர்வெலுமே வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. கம்ப்ளீட்டாக வந்து டஸ்ட்டு தான். ஆனால் ஒரு 2-3 நாட்கள் கழித்து நாங்கள் அந்த போர்வெல் வந்து தண்ணி இருக்குது, நீங்கள் திரும்ப வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நாங்கள் போய் அதை வந்து திரும்ப ஃப்ளஷ் பண்ணி பார்த்தோம். அப்போ ஃப்ளஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணி வந்து அந்த போர்வெல்லில் வந்து கிட்டத்தட்ட அந்த மேலே எத்தனை மட்டங்கள் உடஞ்சிருந்ததோ அந்தளவுக்கு அந்த மட்டங்கள் உடஞ்சிருந்து தண்ணி வந்திருக்கு. அப்போ வந்து இதை வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த அடைப்பு, அதாவது அந்த போர்வெல்லில் வந்து அந்த தண்ணீர் வரக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய அடைப்பு வந்து கொஞ்சம் நம்ம அந்த ட்ரில் பண்ணும்போது அது ஏற்படக்கூடிய வைப்ரேஷனில் சில நேரங்களில் வந்து அந்த நீர் கசிவு ஏற்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த போர்வெல்லில் தண்ணி வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மாதிரி நிறையா போர்வெல்லில் வந்து இதில் தண்ணி வருமா இல்லை வராதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் விட்ட போர்வெல்லே இந்த மாதிரி 1-2 போர்வெல் வந்திருக்கு. ஆனால் வெகு சில போர்வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தண்ணியே வராது. அது வந்து ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டஸ்ட்டாக தான் போயிருக்கும். அது வந்து என்னென்னா அந்த பாறையோட முறிவு கொஞ்சம் கூட இருக்காது. ஒரே பாறை ஃபுல்லாக முழுமையாகவுமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400-500 அடி ஓட்டினாலுமே அந்த பாறை வந்து கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு கிராக்ஸ் கூட இருக்காது. அதில் வந்து தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா அது கண்டிப்பாக வரவே வராது. அதே மாதிரி சில போர்வெல் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி 2வது வந்து தண்ணி தெரியுது, இதில் வந்து நம்ம ரீபோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் ஆன போர்வெலும் உண்டு. அதனால் பூமி நிலத்தடியில் வந்து என்ன நிலையில் இருக்குங்கிறத வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. அது வந்து இன்று வரை வந்து ஒரு மர்மமாக தான் இருக்குது. நாங்களும் நிறையா போர்வெல் அமைச்சிட்டோம். இதுவரையும் வந்து எல்லாமே வந்து ஒரு படிப்பினை தான். நம்ம டெய்லியும் ஒவ்வொரு போர்வெல்லில் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குறோம். அது மாதிரி தான் எந்த இடங்களில் தண்ணீர் இருக்குது தண்ணீர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டங்கள் இருக்கும். சிலர் வந்து இந்த நீரோட்டம்லாம் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து அவங்க ஒரு குறிப்பிடக்கூடிய இடத்துல வந்து போர்வெல் அமைக்கும்போது தண்ணி வந்துடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவர்கள் ஏதோ ஒரு ஃப்ளுக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இப்போ நாங்களே போர்வெல் அமைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில தோட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய போர்வெல் ஓட்டி ஃபெயிலியராக இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா எல்லாமே ஒரே பக்கமாக தான் அந்த போர்வெல் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப ஒரு சைடு அது வந்து வேறு இடத்த மாற்றி முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து நாங்கள் போய் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடிய இடமே வந்து அந்த போர்வெல்லே அமைக்காத இடங்களை பார்த்து சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் நல்லா தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல போர்வெல் அமைக்க மாட்டாங்க. சில நேரங்களில் அந்த மாதிரி இடங்களில் போர்வெல் அமைக்கும் போதும் தண்ணீர் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சிலர் வந்து இந்த மரங்கள் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து எந்த இடத்துல வந்து அதாவது நல்லா ஒரு செழிப்பாக இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த மரத்தோட தலைச்சல் வந்து நல்லா இருக்குது, அப்போ அந்த இடத்துல நீரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் போர்வெல் அமைக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி முயற்சித்தும் நிறையா தண்ணீர் வந்திருக்கு. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கரையான் புத்து இருக்கக்கூடிய இடத்துல போர்வெல் அமைக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா இந்த கரையான் புத்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கண்டிப்பாக நீரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்க. அந்த கரையான் புத்தை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதுலேயும் போர்வெல் ஓட்டியிருக்கோம். அதில் வந்து ஒரு சில போர்வெல்லில் தண்ணி நல்லாவே வந்திருக்கு. அது மாதிரி தான் இது வந்து நம்ம எதுவுமே வந்து இதனால தான் தண்ணி வருது இதனால் வரல அப்படின்னாலாம் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அதாவது வந்து நீரோட்டம்ங்கிறது பூமியில் எந்த திசையில் எப்படி போகுதுங்கிறத வந்து இதுவரையும் ஒரு சரியான அளவீடுகள் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து மெஷினில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் அதே தான். ஏன்னா வந்து மெஷினில் வந்து அவங்க சொல்லக்கூடிய வந்து கல் இத்தனை அடி ஆழத்திற்கு கல் இருக்குது, இதில் வந்து கல் மட்டம் உடஞ்சிருக்கு, இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு
சில நேரங்களில் வந்து அது ஒரு எதாச்சியாக நம்ம கவனித்தோம்னா அது எதாச்சியாக இருந்தால்தான் உண்டு. அது வந்து முழுமையாக வந்து நம்புகிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி இந்த பாறை வந்து இத்தனை அடியில் கடினத்தன்மை இருக்குது, இந்த இடத்துல வந்து கேப் இருக்குங்கிற இடத்துலலாம் அப்படி மாறுறது கிடையாது. ஏன்னா அதை நாங்கள் அனுபவ ரீதியாக நிறையா போர்வெல்லில் பார்த்துட்டோம். ஏன்னா நிறையா நம்ம போர்வெல் அமைக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தேடை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது என்னென்னா, சிலர் வந்து இந்த தேங்காயை வச்சு பார்க்குறது உண்டு, இந்த மாதிரி கம்புகளை வச்சு பார்க்குறது உண்டு. சிலர் வந்து மெஷின் வந்து வச்சு பார்ப்பாங்க, 3D மேப்பிங்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ் ரேட் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது வந்து இது ஒரு யதார்த்தம் தான். நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நிறையா வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், நீரோட்டம் பார்க்குறதே வந்து ஒரு நம்பிக்கையாக, அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து வேறு எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா பூமியில் நாங்களும் நிறையா இடங்களில் பலதரப்பட்ட வகையான போர்வெல் நிறைய வித்தியாசமான இடங்கள்லாம் கூட போர்வெல் அமைச்சு பார்த்துட்டோம். இப்போ குறிப்பாக வந்து ஒரு நீரோட்டம் நல்லா இருக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆறுகள், குளங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் கண்டிப்பாக ஓரளவு நீரோட்டம் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் பரவலாக. அது வந்து அந்த மாதிரி போர்வெல்லாம் நம்ம வந்து போய் அதை செக் பண்ணணும், அது பண்ணணுங்கிறதில்ல. அது அங்கே எந்த இடத்துல ஓரளவுக்கு ஓட்டினாலுமே ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்கும். அதே மாதிரி வெகு சில போர்வெல் வந்து அந்த நீர் மட்டம்லாம் வந்து ரொம்ப கனத்த அளவில் கிடைக்கக்கூடிய இடங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடமா தான் இருக்கும். ஒரு 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 6 இன்ச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நீர்மட்டம் எல்லாமே அந்த மாதிரி ஏரியாக்களில் தாங்க கிடைக்கிது. அது மாதிரி நிறையா போர்வெல்லில் வந்து தண்ணி வரும், ஆனால் வராது அப்படிங்கிற சூழ்நிலையும் உண்டு. அதாவது தண்ணீர் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும், கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து மோட்டரை போட்டு இயக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியே அதில் வந்திருக்காது. காரணம் வந்து அந்த தண்ணீர் வரக்கூடிய பாதையை ஒருவேளை அடைச்சிருக்கலாமோ, இல்லை தண்ணீர் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம் மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறத வந்து நம்ம சரிவர சொல்ல முடியல. ஏன்னா நிறையா போர்வெல்லில் அது மாதிரி தான். ஏன்னா போர்வண்டியில் ஓட்டும் போது நல்ல தண்ணி வரும், ஆனால் வந்து மறுபடியும் வந்து மோட்டரோ அல்லது வேறு ஏதாவது போட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணும்போது வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதை வந்து இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு முறையில் வந்து கையாண்டு பார்த்துருக்கோம். இந்த போர்வெல் வந்து இந்த இதை பார்த்ததுனால நமக்கு தண்ணி வருமா அப்படின்னும் நாங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு நவீன முறையில் நாங்கள் வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி செய்கிறதையும் நாங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிருக்கோம். எதுலேயுமே வந்து ஒரு சரியான தரவுகள் கிடையாது. கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ் ரேட்டுங்கிறது வந்து நம்ம வந்து நமக்கு அது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையை என்னமோ தெரியல, சரியாக அது தெரில. ஆனால் நிறையா போர்வெல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நீர்மட்டங்கள் எல்லாம் ரொம்ப ஆழங்கள் போனதுனால ஒரு பெரிய அளவில் நீர்மட்டம் வரதில்லை. ஒரு இன்ச்சு, அரை இன்ச்சு இந்த அளவுக்கு தான் வருது. அதாவது ரொம்ப கடுமையான ஒரு வறட்சியோட நிலை. இதே மழை காலங்கள் வரும்போது அந்த மாதிரி போர்வெல்லையுமே திரும்ப ஒரு நல்ல சப்ளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கும். அது மாதிரி தான் நிறையா நான் இன்றைக்கி சொல்லக்கூடியது. போர்வெல் நம்ம வந்து திரும்ப தண்ணி வராத இடங்களையே தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு மாற்று இடங்களை வந்து போர்வெல்லே அமைக்காத இடங்களில் முயற்சித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இது என்னங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம போர்வெல் அமைக்க போகிற இடத்துல வந்து நம்மளாக போய் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சொல்லும்போது சில நேரங்களில் அந்த அவங்க எதிர்பார்த்த நீர்மட்டம் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். அதை நானே நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன். அது மாதிரி தான் இந்த போர்வெல்லில் வந்து தண்ணீர் வரும் வராதுங்கிறதெல்லாம் வந்து எல்லார்த்தாலையுமே கண்டிப்பாக 1% கூட கரெக்டாக கணிக்க முடியல. அதுதான் உண்மை. எங்களுடைய அனுபவத்தில் நிறைய இடங்களில் நாங்கள் அந்த போர்வெல்லை அமைச்சு இன்றைக்கி வந்து இதனால தான் தண்ணி வந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எங்களாலையுமே கலெக்ட் பண்ணவும் முடியல. அதாவது சில நேரங்கள் இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குளங்கள், ஆறுகள் இருக்கக்கூடிய ஏரியா அது வந்து அந்த பரவலாகவே தண்ணீர் வந்து நல்ல சப்ளை இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அந்த இடங்கள்லாம் வந்து போர்வெல் அமைக்கும் போது அது எப்படியும் இருந்தாலும் தண்ணி வந்துடுது. அது மாதிரி தான். அதே மாதிரி சில போர்வெல் ஓட்டும் போது தண்ணீர் வராமல் திரும்ப ரெண்டாவது நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணீர் வர்றதுக்கான காரணமும் அந்த நீர்மட்டம் வந்து ஏதாவது ஒரு வகையில் அடைச்சிருந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகி வர்றதா இருக்கலாம். அல்லது வந்து அந்த நீர்மட்டம் வந்து அந்த நீர் பாதை வந்து ஃபுல்லாக வந்து ஏதாவது அடைப்பட்டது வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி அது இந்த தண்ணி வெற்றிடமாகும்போது போர்வெல் ஓட்டும் போது கிடைக்கக்கூடிய அதிர்ச்சினால் நமக்கு வந்து அந்த தண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மேபி. அந்த மாதிரி தான் எதையுமே வந்து ஒரு குறிப்பிட்டு இதனால தான் தண்ணி வருது, இதனால் வரல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது மாதிரி நிறைய பழைய வீடியோக்களை வந்து நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு இன்னமும் சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதிய முயற்சிகளை வந்து நாங்களும் மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாமே வீடியோ வாயிலாக நான் வந்து உங்களோட பகிர்ந்துட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து என்னோடய வீடியோக்களை பாருங்கள்.
உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னால் முடிந்த உதவி ஏதாவது எனக்கு என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை வந்து திரும்ப பதிவிடுறேன். அதே மாதிரி போர்வெலும் ரொம்ப ஆழங்கள் அதிகம் ஓட்ட வேண்டாம். ஒரு வறண்ட இடங்களில் வந்து ஒரு தடவை முயற்சி பண்ண இடத்த வந்து திரும்ப அந்த இடத்துலையே பக்கத்தில் யார் சொன்னாலும் போடாதீங்க. குறைஞ்சபட்சம் அதிக தூரங்கள் விட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி பல தகவல்களை தினமும் பார்க்கிறோம். நன்றி நண்பர்களே.